அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பேசாம உங்களுக்கு தொக்கெடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தொக்கெடுக்கிறதா அப்படின்னா என்ன அப்படின்னு ஐயப்பன் இவருக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, என் கூட வாங்க, அது பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும் அது என்ன அப்படின்னு. இப்ப ஐயப்பன் இவங்க குடும்பம் கேரளால இருந்து கிளம்பி தமிழ்நாட்டுல இருக்கிற திருநெல்வேலிக்கும் வராங்க. ஏன்னா திருநெல்வேலியில இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் இந்த தொக்கெடுத்தல் அப்படின்ற ஒரு முறையை பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தொக்கெடுத்தல் அப்படின்றது மோஸ்டா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த தொக்கெடுத்தல் முறையில ரொம்பவே அனுபவம் மிக்க இருக்கிறவங்க, அவங்க ரொம்பவே வயசானவங்களா தான் இருப்பாங்க. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க கிட்ட சின்னதா ஒரு ராடு, ஒரு பைப் மாதிரி இருக்கும், உள்ள காத்து ஈஸியா போயிட்டு வர மாதிரி. இப்ப ஆப்போசிட்ல பிரச்சனைன்னு வர அவங்களோட வாயில இந்த புனல் மாதிரி இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை வச்சு இப்ப இந்த காலகாலமா தொக்கெடுக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவங்க வாயில வச்சு நேக்கா அதை உரிவாங்க. அப்படி உரியும் போது அவங்க உடல்ல இருந்து மேபி கல்லா இருக்கலாம், ஆர் கெட்டதா இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒண்ணு அது வழியா வெளியிலயும் வரும். சேம் அதே மாதிரிதான் இப்போ ஐயப்பன் இவருக்கும் அந்த புனல் மூலியமா இவருடைய வாயில இருந்து அந்த வயசானவர், அந்த தொக்கெடுக்கிற வயசானவர் அப்படி உறிஞ்சு எடுக்கிறாரு. உறிஞ்சு எடுத்து கீழே துப்பும் போது